இந்த வாரம் தியேட்டர்லையும் ஓடிடிலையும் ரிலீஸ் ஆகிற படங்களை பற்றி பார்க்கலாம். டைரக்டர் கௌதம் மேனன் டைரக்ஷனில் ஆக்டர் மம்முட்டி அவர்கள் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் ராவன் சிக் அண்ட் த லேடிஸ் பர்ஸ். இந்த படம் ஜனவரி 23 மலையாளம் லாங்குவேஜில் மட்டும் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. டைரக்டர் சுந்தர் சி ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் பல்லான். இந்த படம் ஜனவரி 24 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஆக்டர் மணிகண்டன் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் குடும்பஸ்தான். இந்த படம் ஜனவரி 24 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. பாட்டல் ராதா படம் ஜனவரி 24 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. பிரபல யூடியூபர் ஹரிஸ் பாஸ்கர் ப்ரோ, ஆக்டர் லாஸ்லியா இவங்க 2 பேரும் லீடாக நடிச்சிருக்க படம் தான் மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங். இந்த படம் ஜனவரி 24 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஓல்டு காமெடி ஆக்டர் செந்தில், ஆக்டர் யோகி பாபு இவங்க 2 பேரும் நடிச்சிருக்க குழந்தைகள் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற படம் ஜனவரி 24 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. அடுத்து இந்த வாரம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிற படங்களை பற்றி பார்க்கலாம். ஆக்டர் மோகன்லால் அவர்கள் அவரே டைரக்ஷன் பண்ணி அவரே நடிச்சிருந்த பேரோஸ் படம் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் ஜனவரி 22 மலையாளம், தமிழ், தெலுங்கு, கன்னடம் லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சமுத்திரக்கனி அவர்கள் ஹீரோவை நடிச்சிருக்க திருமாணிக்கம் படம் G5 ஓடிடியில் ஜனவரி 24 ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆக்டர் சத்யராஜ் ஹீரோவை நடித்து ரிலீஸ் ஆன ஸ்மைல் மேன் படம் ஆஹா தமிழ் ஓடிடியில் ஜனவரி 24 ரிலீஸ் ஆகுது. ஆக்டர் மாதவன் ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் இசா பார்பரா. இந்த படம் G5 ஓடிடியில் ஜனவரி 24 ஹிந்தி, தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் வேதிகா லீட் ரோலில் நடிச்சிருக்க படம் தான் ஃபியர். இந்த படம் அமேசான் பிரைமில் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரசாகர் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு மூவி தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில் ஆஹா தமிழ் ஓடிடியில் ஜனவரி 24 ரிலீஸ் பண்ணுறாங்க. ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு மூவி தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில் EVT வின் ஓடிடியில் ஜனவரி 24 ரிலீஸ் பண்ணுறாங்க. ஒய்ஃப் ஆஃப் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு மூவி ஜனவரி 23 EVP வின் ஓடிடியில் தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறாங்க. லவ் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற ஒரு மலையாளம் மூவி மலையாளம், தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம், பெங்கால் லாங்குவேஜில் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. அடுத்து இன்றைக்கான சில சினிமா தகவலை பற்றி தெரிஞ்சுக்கலாம். புஷ்பா படம் வேர்ல்டு வைடாக 2220 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கிறதா மூவி டீம் இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி தங்கல் படம் தான் 2000 கோடி கலெக்ட் பண்ண ஃபர்ஸ்ட் இந்தியன் மூவி. அதாவது ஆக்டர் அமீர் கான் ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆன தங்கல் படம் வேர்ல்டு வைடாக 2070 கோடி கலெக்ட் பண்ணிருந்துச்சு. இப்போ இந்த ரெக்கார்டை புஷ்பா 2 படம் பீட் பண்ணி இந்தியாவிலே நம்பர் 1 ஹையஸ்ட் வசூல் அடிச்ச படம் அப்படிங்கிற டைட்டிலோட வேர்ல்டு வைடாக 2200 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு புஷ்பா 2 படம். புஷ்பா 2 படத்துடைய கலெக்ஷனை பீட் பண்ண வேற ஏதாவது படம் வருமா அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உங்களுக்கு எந்த படம் புஷ்பா 2 படத்துடைய வசூல இதுக்கப்புறம் ரிலீஸ் ஆக போற படங்கள்ல எந்த படம் புஷ்பா 2 படத்தை விட மிகப்பெரிய வசூல் அடிக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற படத்துடைய பேரை நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்ல சொல்லுங்க. டைரக்டர் R பிரேம்நாத் டைரக்ஷன் பண்ணியிருக்க படம் தான் காதலே காதலே. படத்துலேருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் அடியே விளையாட்டா அப்படிங்கிற சாங்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சாங் நல்லா இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ரிமூவ் பிக்சர்ஸ் உடைய ப்ரொடக்ஷனில் டைரக்டர் சதீஷ் டைரக்ஷனில் ஆக்டர் கவின் ஹீரோவாக நடிச்சிட்டு இருந்த படத்துடைய ஃபுல் ஷூட்டிங்கும் இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் மூவி டீம் இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணி மொத்த மூவி டீமும் ஷூட்டிங் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னு கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோட்டோவை ஷேர் பண்ணியிருக்காங்க மூவி டீம். இப்படி சீக்கிரம் இந்த படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை நம்ம எதிர்பார்க்கலாம். மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் பிரீத்தி அசைரா தான் நடிச்சிருக்காங்க. இவங்க சசிகுமார் அவர்கள் நடிப்பில் ரிலீஸ் ஆன அயோத்தி படத்தில் நடித்தவங்க. ஆக்டர் பிருத்திவிராஜ் டைரக்ஷனில் ஆக்டர் மோகன்லால் நடிச்சு ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட் ஆன படம் தான் லூசிஃபர். இப்போ லூசிஃபர் படத்துடைய மிகப்பெரிய சக்ஸஸ்க்கு அப்புறமா லூசிஃபர் 2 எம்ரான் அப்படிங்கிற டைட்டிலோட செகண்ட் பார்ட்டை எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ லூசிஃபர் 2 எம்ரான் படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலர் ஜனவரி 26 6 PM ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். நம்ம SK சிவகார்த்திகேயன் அவர்களுடைய 25வது படத்தை டைரக்டர் சுதா கொங்கரா அவர்கள் தான் டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படத்தில் ஆக்டர் ஜெயம் ரவி முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. இப்போ அவர் பேர் ஜெயம் ரவி இல்லை, தான் பேரை மாற்றிட்டாரு. இல்லை, அவர் பேர் இப்போ ரவிமோகன். என்னதான் அவர் பேரை மாற்றினாலும் நமக்கு ஜெயம் ரவினே தான் வருது. இனிமே இருந்து ஆக்டர் ரவிமோகன் அப்படின்னு கூப்பிடலாம். ஆக்டர் ரவிமோகன், ஆக்டர் அகர்வா இவங்க 2 பேருமே இந்த படத்தில் முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ SK 25 படத்துலேருந்து வந்திருக்க தகவல் என்ன அப்படின்னா, இந்த படத்துக்கு நம்ம நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் நடிப்பில் ரிலீஸ் ஆன பராசக்தி படத்துடைய டைட்டிலை இந்த படத்துக்கு வைக்க போகிறதா இப்போ தகவல் வந்திருக்கு. டைட்டிலை வைக்க போகிறதா தான் தகவல் வந்திருக்கு. ஆனால் அதுக்குள்ள நம்ம SKவோட ஃபேன்ஸ் இதாம்பா டைட்டில் அப்படின்னு பராசக்தி அப்படிங்கிற டைட்டிலோட அவங்களே ஒரு ஃபர்ஸ்ட் லுக் ரெடி பண்ணி ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும் சிவகார்த்திகேயனுடைய SK 25 படத்துக்கு பராசக்தி அப்படின்னு டைட்டில் வைக்கிறாங்களா இல்லை வேற ஏதாவது டைட்டில் வைக்கிறாங்களா அப்படின்னு. என்ன டைட்டில் வச்சாலும் அடுத்தடுத்த அப்டேட்டில் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிடுறேன். டைரக்டர் லட்சுமண் உடேகர் டைரக்ஷன் பண்ணியிருக்க படம் தான் சாவா. படத்துடைய ட்ரைலரை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஹிந்தி மூவி. இப்போதைக்கு இந்த படத்தை ஹிந்தி லாங்குவேஜில் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதனால ஹிந்தி லாங்குவேஜ் ட்ரைலர் மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் ராஷ்மிகா நடிச்சிருக்காங்க. இந்த படம் February 14 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. அவ்வளோதான் சகோ, இன்னைக்கு என்ன சினிமா அப்டேட் முடிஞ்சு அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான சினிமா தகவலோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.